படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. என்ன மாதிரி எடுத்துக்காங்க? படம் வந்து லவ் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பேஸ்ட் எடுத்துருக்காங்க. இது நார்மல் லவ் ஸ்டோரி தானே இல்ல டிஃபரெண்டா காமிச்சிருக்காங்க? நார்மல் லவ் ஸ்டோரிலாம் சொல்ல முடியாது. இப்போதைக்கு 2K லவ் எப்படி பண்றாங்க, அந்த கடன் வாங்காம லவ் பண்ணோம் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம லவ்வுக்காக நிறைய கடன் வாங்கிட்டா அப்புறம் அந்த கடத்தை கட்ட முடியாம அங்க இங்கன்னு ஒழிச்சிட்டு இருக்கோம். கடன் வாங்காம லவ் பண்ணிதான் இப்போ நம்ம எங்கேயும் போயிட்டு மறையணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம இருக்கலாம்ல. நல்லா இருக்கு ப்ரோ, கண்டிப்பா பார்க்கலாம். இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு பிடிக்கும். இது படத்துக்கு நல்ல மெசேஜ் இருக்கு, பசங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ், பொண்ணுங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ். நல்லா இருக்கு ப்ரோ. என்ன சொல்ல வராங்க படத்துல? கதை என்ன பண்ணுது? என்ன படத்துனா ஆணோ பெண்ணோ சமம். ஒரு ஆண் பண்ண முடியுதே பெண் பண்ண முடியுமா, பெண் பண்ண முடியுதே ஆண் பண்ண முடியுமான்றது தான் கான்செப்டே. கண்டிப்பா அதை நல்லாவே சொல்லிடுறாங்க. எப்படி எப்படி நடிச்சிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ்? சூப்பரா இருக்கு ப்ரோ. அவரோட ஃபர்ஸ்ட் படம் மாரி செகண்ட் படம் மாரி இல்ல, நல்லாவே நடிச்சிருக்காரு. படம் பிடிச்சிருக்கு, ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. என்ன மாதிரி ஸ்டோரி எடுத்துக்காங்க? இப்போ யங்ஸ்டர்ஸுக்குன்னா பிரச்சனை, பிரேக்கப்பு, அதுக்கப்புறம் வந்து செலவு பண்றது, அதுதான் பிரச்சனை. அந்த யங்ஸ்டர்ஸுக்கு தேவையான ஸ்டோரியா பண்ணியிருக்காங்க. எப்படி நடிச்சிருக்காரு? அவரு வந்து பர்சனலா வந்து அவருடைய மாமா தனுஷோட இன்ஸ்பிரேஷன் எடுத்து அவர் ஸ்டைல்ல நடிச்சிருக்காரு பவிஷ். காஸ்டிங் வைஸ் வந்து செல்வராகவன், கே சிவகுமார் நல்லா பண்ணியிருந்தாங்க, ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. என்ன மாதிரி எடுத்துக்காங்க படத்துல? என்ன மாதிரி எடுத்திருக்காங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் கேர்ள் ஃப்ரெண்டை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆக்சுவலி வந்து ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற மாதிரி அதை கரெக்டாக காமிச்சிருக்காங்களா படத்துல? கன்வே பண்ணிருக்காங்க, நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க. அனு மேம் வந்து அதை ஒரு டைலாக்ல கன்வே பண்ணியிருப்பாங்க. எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பரா நடிச்சிருக்காரு. நிலவுக்கு என்மேல் கோவத்தோட இந்த படம் சூப்பரா இருக்கு. அவர் ஹீரோயின் எப்படி நடிச்சிருக்காங்க? ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. காமெடி எல்லாம் இருக்கா படத்துல? காமெடி கன்ஃபார்ம் இருக்கு. அப்புறம் செல்வராகவன் சார் அங்கங்க வந்து காமெடி பண்றாரு, அதுவும் நல்லா இருந்துச்சு. செல்வராகவன் அவர் மட்டும் எப்படி நடிச்சிருக்காங்க? மற்ற ஆக்டர் வனிதா எப்படி நடிச்சிருக்காங்க? அவங்களும் நடிச்சிருக்காங்க. இப்போ செல்வராகவன் சார் வந்து 2 பேரோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு சால்வ் பண்றாரு. ஆனால் வனிதாக்கா அப்படி இல்லை. அவங்க எப்படின்னா சொல்லிட்டு பொண்ணுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு, ஒன் சைடு நிற்கிற மாதிரி இருக்கு. லேக் இருக்கா படத்துல? படத்தில் லேக்லாம் இங்கே சொல்ல முடியாது, சூப்பராக இருக்கும். யாருக்காண்டி என்ன படம் சொல்றீங்க? 2K லவ்வர்ஸ்க்காக படம். ஃபேமிலி பிடிக்குமா? ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும் அந்த படம். ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோயின் சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்ல, நல்லாவே ஆக்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு செல்வராகவன் அவர் எப்படி நடிச்சிருக்காரு? அவரோட கேரக்டர் நல்லாவே இருக்கு ப்ரோ. கண்டிப்பா அவர் எப்பவுமே டாப் டச்சா தான் நடிப்பாரு. நல்லாவே இருக்கு, சூப்பர் ஆக்ஷன். படத்துல காமெடி எல்லாம் நல்லா இருக்கா? காமெடி நல்லா இருக்கு, ஆனா சொல்ற அளவு இல்ல. சொல்றேன். ஏதாவது லேக் படத்துல ஏதாவது? லேக்லாம் இல்ல ப்ரோ, நல்லா ஜாலியா சூப்பரா. இது யாருக்காண்டி என்ன படம் சொல்றீங்க? இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்கும். ஆனா இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு வந்து பாத்துனே இருப்பாங்க படம். இப்ப நான் கூட வீட்டுக்கு போய் பார்க்கலாம், நல்லா இருக்கும். இன்னொரு டைம் கூட பார்க்கலாம், சூப்பரா. காமெடி எல்லாம் படத்துல இருக்கா? காமெடி ஒன்லைனரா தான் இருக்கு, பெருசா காமெடி சிரிக்கிற அளவுக்குலாம் பெருசா காமெடி இல்ல. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் வந்து ஓகே. இந்த ரீமிக்ஸ் பாட்டு எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. அந்த பாட்டு நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்தது, லாஸ்ட்ல வனிதா அவங்களாம் ஒரு டான்ஸ் பண்ற மாதிரி ஒரு சாங் வந்து. அவங்க இது யாருக்காண்டி என்ன படம் சொல்றீங்க? யங்ஸ்டர்ஸ். படத்துல ஏதாவது லேக் அந்த மாதிரி இருக்கா? லாக்லாம் பெருசா இல்ல ப்ரோ. ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். ஒரு சில பேர் லவ்வர்ஸ்குள்ள நடக்கிற அந்த பிரியாணி அந்த மாதிரி ஒன்லைன் மசாலா அந்த மட்டும் லைட்டா இருந்தது, அது இப்போ பாக்குற மாதிரி தான் இருக்கு. எப்படி நடிச்சிருக்காங்க? பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அவருடைய முந்தைய படத்துக்கு இது நல்லா பெட்டரா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் படத்தை விட இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோயின் எப்படி நடிச்சிருக்காங்க? சூப்பரா பண்ணிருக்காங்க ப்ரோ. செல்வராகவன் அவங்க எப்படி? அவர் எப்பயுமே ஒரு கேரக்டர்ல சூப்பரா தானே பண்ணுவாரு, நல்லா பண்ணிருக்காங்க. காமெடி எல்லாம் படத்துல இருக்கு. ஓகே தான் ப்ரோ. லேக் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு எதுவும் லேகாலாம் ஃபீல் ஆகல, நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு படத்துல? என்ன பிடிச்சிருந்துன்னா அப்படின்னு எனக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல தெரியல, பட் மூவி நல்லா இருக்கு, பார்க்கலாம். இது யாருக்காண்டி என்ன படம் சொல்றீங்க? இந்த படம் 2K கிட்ஸ். ஃபேமிலிக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? பிடிக்கும் ப்ரோ. ஃபேமிலி எமோஷன்ஸும் இருக்கு.